ஸோ இப்போ லைட்டோட ஆப்ரேஷன்ஸ் பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டயல்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி இன்னொரு பவர் ஆஃப் ஆன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியுதா? இதில் வந்து இந்த சைட் டயல் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கூட்டி குறைக்கிறதுக்கு, அந்த இந்த சைட் டயல் பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெல்வின் கூட்டி குறைக்கிறது இந்த யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த 2 பட்டனில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம RGB நீங்கள் போனோம்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் டிகிரி நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணுறீங்களோ, அது என்ன டிகிரி சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்ம உங்களுக்கு கலர்ஸ் வந்துடும். அதே மாதிரி அதில் நீங்கள் பவர் கூட்டி குறைக்கிறது. இதே மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் வார்ம் அண்ட் கூல் வரணும்னா இந்த CCT பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வார்ம் அண்ட் கூல் வந்துடும். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, நீங்கள் வந்து டக்குன்னு நம்ம வந்து இப்போ ஒரு கெல்வின் வந்து ஒரு 3550 இருக்க வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு 2800 இல்லை 4000 வரணும்னா இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது பக்கத்தில் இருக்க கெல்வின் 3800 போயிடும். இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படி ஜம்ப் ஆகும் 4800, அடுத்த டபுள் கிளிக் வந்து 5000, அடுத்து 6800. இது வந்து ஃபுல் கூல் வந்து 6800. இப்போ நீங்கள் வார்ம் அதே மாதிரி வரணும்னா திருப்பி 6800 அப்புறம் உங்களுக்கு கிடையாதுனால திருப்பி அது ரெடியூஸ் ஆகி வரும். திருப்பி டபுள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா 2800 உங்களுக்கு அந்த வார்ம் அண்ட் கூல் மாறி மாறி வந்துடும். நீங்கள் வந்து டக்குன்னு வார்ம் அண்ட் கூல் சேஞ்ச் பண்ணால் இப்படி பண்ணிக்கலாம். இல்லைனாலும் கூட நீங்கள் இந்த டயல் இது பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம்.